200 சீட் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க திமுக. 200 எப்படி பாக்குறீங்க? இன்னும் அந்த 200லே தான் இருக்காங்க அவங்க. 234ல 200 தொகுதி வெல்வோம். நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்கண்ணா. நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்கண்ணா. அண்ணாமலை பேசுறதுல ஒரு சூட்சமம் இருக்கு. அதை நீங்க எல்லாருமே கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த திமுக தலைவர்கள் அடிக்கடி பேசுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம கண்டிப்பா 200 சீட்டு வின் பண்ணிடுவோம், 240 லட்சியம், 200 நிச்சயம், இப்படி பேசுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் நார்மல், ரொம்ப நார்மல். அஸ் அ பொலிட்டிக்கல் லீடரா, அஸ் அ பார்ட்டி லீடரா அவங்க எல்லாருமே அப்படிதான் பேசணும். அப்படி பேசினாதான் தொண்டர்கள் மதிப்பாங்க, தொண்டர்களுக்கு ஒரு எந்துவா இருக்கும். இங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னார் இல்லையா? அது திமுக தலைவர்கள் அல்ல. இங்க திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய திமுக தற்குறி ஆதரவாளர்களை, திமுகவுக்கு முட்டித்தைய முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய திமுகவின் கொத்தடிமை ஊடகவாதிகளை, இங்க இருக்கிற ஒரு சில ஊடக பொறுக்கிகள் பேசுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லைனா கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. திமுக இந்த தேர்தலில் கண்டிப்பா 200 சீட்டை வின் பண்ணும், 210 சீட்டை வின் பண்ணும், 215 சீட்டை வின் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானுங்க. இப்படி பேசினவங்க எல்லாருமே சாதாரண ஊடகவாதிகள் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம்ல வேலை பார்க்குறவங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை வேலை பார்க்கக்கூடியவர்கள் தான் இவங்க எல்லாருமே. இப்படிலாம் இவங்க பேசியிருக்காங்க, இப்போ கூட பேசிட்டு இருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நெல்சன் சேவியர், தேவேந்திரன் பழனிசாமி, குணசேகரன், இவனுங்க மாதிரியான நபர்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை வேலை பார்த்துக்கிட்டு தங்களை நடுநிலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஆனால் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் திமுக இவ்வளோ சீட்டு வின் பண்ணும், கண்டிப்பா 210 அடிச்சே தீரும், இப்படிலாம் இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. கூச்சமே இல்லாம நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை வேலை பார்த்துக்கிட்டு திமுகவுக்கு மொரவாசல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்கள மாதிரியான தற்கொலைகளை தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போடுங்க. ஏன்னா இந்த திமுக தலைவர்கள், திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள், முக்கியமா இந்த திமுக கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள், இவங்க எல்லாருமே ஒரே கேஸ் தான், ஒரே குட்டையில ஊர்னா மட்டைகள் தான். தான் பேசுறது தப்பு, தான் செய்யறது தப்பு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரிஞ்சிருந்தாலும் வேணும்னு அதே தான் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் நல்லா டாக்டரை போய் பார்த்தா மட்டும் மண்டை கோளாறு சரியாயிடுமா? இவங்க மண்டையில இருக்கிற கோளாறு சரியாயிடுமா? சரியாகாது. இவனுங்க அந்த டாக்டர் கிட்ட போனாலும், நீ டாக்டர் ஆகிறதுக்கு காரணமே நாங்க தான், திராவிடம் போட்ட பிச்சை தான் அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பானுங்க. உச்சமே பட மாட்டானுங்க. நீ இப்படி இருக்க காரணம் நாங்க தான், நீ அப்படி இருக்க காரணம் நாங்க தான், எங்களால தான் நீங்க அப்படின்ற மாதிரி கூச்சமே படாம நான் கூசாம பேசுவானுங்க. சோ லீவ் இட். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நீங்க எல்லாருமே பேண்ட் போட காரணம் திராவிடம், நீங்க எல்லாருமே சட்டை போட காரணம் திராவிடம். அவ்வளோ ஏங்க, நாம எல்லாருமே ஜட்டி போட காரணம் கூட இந்த திராவிடம் தான். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது திராவிடமா இருக்கிறச்ச, இங்க இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டர், இந்த ஃபோனு, மைக்கு, லைட்டு, இதெல்லாம் மட்டும் யார் கண்டுபிடிச்சிருக்க போறா? திராவிடக்காரங்க தான், திராவிட விஞ்ஞானிகள் தான், அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அம்புட்டு ஏங்க, இந்த ஜாவான்னு ஒன்று இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், அந்த ஜாவாவை கண்டுபிடிச்சது யாருன்றீங்க? நம்ம கருணாநிதி தான். ஒன்றும் இல்லை, இந்த டிசிஎஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசிஎஸ் ஆரம்பிச்சது யாருங்க? கருணாநிதிங்க, நம்ம கருணாநிதிங்க. டிசிஎஸ்னா என்ன? தாத்தா கன்சல்டன்சி சர்வீசஸ். தெரியுமா தெரியாதா? ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க? உண்மையை சொன்னா, வரலாறு சொன்னா என்னங்க நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? இந்த ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களாம் சோறு திங்குறாங்க இல்லையா, அந்த சோறு போட்டது யாரு தெரியுமா? திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தான் சோறே போட்டிருக்காங்க. ஏன் நம்ப மாட்டீங்களா? பாருங்க, இத பாருங்க. கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். கேட்டீங்கல்ல, ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறவங்க சோறு திங்குறாங்க இல்லையா, அந்த சோறு போட்டது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அண்டா சார் அந்த ஆக்ஷன் மட்டும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்களேன், நல்லா இருந்தது, அது ஒரு முறை பண்ணி காட்டுங்களேன். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. ஏன் திமுக காரன் ஐடி கம்பெனில சப்ளையரா வேலை பார்த்தானா? இல்ல தெரியாம கேக்குறேன், ஐடி கம்பெனில இருக்கக்கூடிய கேன்டீன்ல திமுக காரனுங்க சப்ளையரா வேலை பார்த்தானுங்களா? விட்டா நீ வண்டி ஓட்டுறதுக்கு காரணமே திமுக தான் சொல்லுவா போலியே. ஏன் பெட்ரோல் பங்க்ல திமுக காரன் தான் பெட்ரோல் போட்டிருப்பான்,
பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்டிருக்க முடியுமா? ஸோ நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா அதுக்கு காரணம் திமுக காரன் தான். உங்களுக்கு பெட்ரோல் போட்டதே திமுக காரன் தான்னு சொல்லுவான். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. இதை விட இவை இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறவங்க ஆன்சைட்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க இல்லையா? அத மாதிரி அவங்க வெளிநாடுகளுக்கு போறதுக்கு காரணமே திமுக தானாமா. ஆமாங்க, இவன் அப்படிதாங்க சொல்லியிருக்கான். பாருங்க. என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன், என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நாய்க்கு ஆன்சைட்னு சொல்ல தெரியல, ஆன்லைன்னு வளருது. இந்த நாய் என்ன பேச்சு பேசுது பாருங்க. அமெரிக்கா போயிட்டு வந்து 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. வெளிநாட்டுக்கு போய் கிரீன் கார்டு வாங்கி அங்க செட்டில் ஆகிறதுக்கு காரணம் திமுகவான். எப்படி ஏர்போர்ட்ல டிராப் பண்ண கேப் டிரைவர் திமுக காரனா? இதுக்கு ஒரு ரீசன் சொல்றான் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் மத்திய பிரதேசத்திலயும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல ஐடி கம்பெனி இல்ல. நீ பார்த்த? ஆமா, அங்க ஐடி கம்பெனி இல்ல. நான் விளக்கு பிடிச்சி கூட பார்த்தேனே. பார்த்தாலும் பார்த்துருப்பாங்க. இவன் மாமா பையன் தானே, விளக்கு பிடிச்சி பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பான். ரைட்டு. இப்போ நாம டேட்டாவோட இந்த திமுகண்டா பொரோட்டா வச்சு சீப்பு செந்தில போட்டு பொலகிறோம். இந்த பொரோட்டா செந்தில நாம கொத்து பொரோட்டா போட்டு காலி பண்றோம். வாடி செல்லாம், வா 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 வா. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? ஐடி கம்பெனி வரதுக்கு காரணம் திமுகவா? ஐடி கம்பெனில வேலை பார்த்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு காரணம் திமுகவா? ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க சோறு திங்குறாங்கன்னா அந்த சோறு போட்டது திமுகவா? ஏன்டா மலபாடு, அவன் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஐடி கம்பெனில சேர்ந்து அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் கடந்து சோறு தண்ணி திங்காம தூங்காம வேலை பார்த்து இப்போ அவனுங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நின்னா அதுக்கு காரணம் திமுகவான். திமுகவால தான் அவனுங்க திங்குறாங்களாமா, தூங்குறாங்களாமா, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறாங்களாமா. ஏன்டா லவுடு, அப்போ ஆந்திரால, கர்நாடகால, மகாராஷ்டிரால, இந்தியால பல மாநிலங்கள்ல ஏகப்பட்ட ஐடி ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் மேல வரத்துக்கு யாரா காரணம்? அவங்கெல்லாம் சோறு திங்கிறதுக்கு யாரா காரணம்? அவங்களுக்கு சோறு போட்டது யாரா? திமுகவா? சொல்ற திமுகவா? இதெல்லாம் கூட விட்டுறலாங்க. ஆனா நவீன தமிழகத்தின் தந்தை கருணாநிதினு அது எப்படா கூச்சமே இல்லாம பேசுறீங்க? இப்ப வரைக்கும் இந்த திமுகவுக்கு முட்டித்தையே முட்டு கொடுக்கக்கூடிய ஊடக கொத்தடிமைகள் நவீன தமிழகத்தின் தந்தை கருணாநிதினு சொல்றாங்க. எப்படா இப்படிலாம் உங்களால பேச முடியுது? கொஞ்சம் கூட நான் கூசாம எப்படா இப்படிப்பட்ட புழுகுகளை புழுகிட்டே இருக்கீங்க? ஐடி ஃபீல்டுல நம்பர் 1 சிட்டியா இருக்கிறது எது சொல்லு? எது? பெங்களூரு, அதுக்கப்புறமா ஹைதராபாத், அதுக்கப்புறமா பூனே, அதுக்கப்புறமாகத்தான் சென்னையே வருது. இதுல நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதியாமா. பீகார்ல, உத்தரப்பிரதேசம்ல, மத்திய பிரதேசம்லாம் ஐடி கம்பெனியே இல்லைன்னு இந்த தற்குறி திமுகண்டா பொரோட்டா வச்சு சீப்பு செந்தில் சொல்றான். உத்தரப்பிரதேசம்ல நொய்டான்னு ஒரு இடம் இருக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஹரியானால குருகிராம்னு ஒரு இடம் இருக்கு. இது எல்லாமே ஐடி கம்பெனிகள் அங்க அதிகமா இருக்கு. ஐடி கம்பெனிகள் இருக்கிற முக்கியமான இடங்கள் இது எல்லாமே தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் இதெல்லாம். ஆமா, உங்களெல்லாம் நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் அண்டா, நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ புத்திசாலி, அறிவாளி, நம்மளை விட இங்க அறிவுல சிறந்தவன் எவனுமே இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? டேய், நம்பர் 1 தற்குறி, இந்தியாலே நம்பர் 1 தற்குறினா அது நீங்க தான்டா. தற்குறி ஊபிஸ்கள் தான்டா. கருணாநிதி அவர்கள் ஒரே ஒரு டைட்டில் பார்க் கட்டினதை இப்போ வரைக்கும் இவனுங்களா பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. கருணாநிதி இங்க டைட்டில் பார்க் கட்டிட்டு இருந்தார் இல்லையா? அதே நேரத்துல சந்திரபாபு நாயுடு அவர் என்ன பண்ணாரு? பக்கத்து மாநிலத்துல அவர் என்ன பண்ணாரு? ஹைதராபாத்ல ஒரு ஹைடெக் சிட்டியவே உருவாக்குனாரு. உலகத்துல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனிகளை அங்க வர வச்சாரு. நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கம்பெனிகளை நான் இங்க கொண்டு வரேன்னு சந்திரபாபு நாயுடு ஒரு ஹைடெக் சிட்டியை உருவாக்கி எல்லா கம்பெனியுமே இங்க கொண்டு வந்தாரு. அப்புறம் SM கிருஷ்ணா அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை பெங்களூர்ல கொண்டு வந்தாரு? பெங்களூரை ஐடி கம்பெனிகளின் கேபிட்டலா மாத்தினாரு. இப்போ தமிழகத்துக்கு புதுசா ஏதாச்சும் ஐடி கம்பெனிகள் வருதா? சொல்லு, வருதா?
இல்ல இருக்கிற கம்பெனி தமிழகமே வேண்டாம்ப்பா, இந்த திமுக ஆட்சியின் கீழே எங்களால இங்க எதுவுமே பண்ண முடியலப்பான்னு சொல்லி வேற மாநிலத்துக்கு திருச்சி ஓடி போறாங்க. எல்லாருமே நொய்டா, குருகிராம் இங்க ஓடி போறாங்க. ஆனா இந்த தற்குறி கூட்டம் இருக்கு இல்லையா, திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டி தேடி முட்டு கொடுக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டம் இருக்கு இல்லையா, இதுங்க இன்னமும் அந்த ஒத்த டைட்டில் பார்க்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்குங்க. இன்னமும் அதை பத்தியே தான் பேசிட்டு இருக்குங்க. இந்த திமுக பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் சொல்லியிருந்தா இல்லையா, பீகார்ல, மத்திய பிரதேசம்ல, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் ஐடி கம்பெனியே இல்லைன்னு டேட்டாவை சொல்றேன் கேளுங்க. உத்தரப்பிரதேசம்ல 4200 ஐடி கம்பெனிகள் இருக்கு. மத்திய பிரதேசம்ல 1500 ஐடி கம்பெனிகள் இருக்கு. பீகார்ல 280 ஐடி கம்பெனியை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னமும் புதுசா அங்க கட்டிட்டு இருக்காங்க. புதுசா வரப்போகுது. அங்கெல்லாம் இருக்கிற ஐடி கம்பெனி ஊழியர்களுக்கு யாரா சோறு போடுறா? சொல்லு, யாரா சோறு போடுறா? திமுக காரன் தான் சோறு போடுறானா? இவனுங்களுக்கு தான் ஹிந்தியே தெரியாதே. இவன் எப்படி ஐடி கம்பெனில இருக்கிற கேண்டீன்ல போய் வேலை பார்ப்பான்? எப்படி சப்ளையர் வேலையை பார்ப்பான்? இந்த அண்டா என்ன சொல்றான்? ஐடி ஊழியர்கள் திங்கிற சோறு திமுக போட்டது, திமுக காரங்க போட்டது. திமுக இல்லைன்னா ஐடியே கிடையாது, ஐடி கம்பெனியே கிடையாது. மற்ற மாநிலங்களில் பாருங்க, ஐடி கம்பெனியே இல்லை. மற்ற மாநிலங்களுடைய மக்களுக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியலன்னு சொல்றான். இந்தியாவுடைய ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2014 2015 அந்த காலகட்டங்களில் தெலுங்கானாவும் தமிழகமும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருந்திருக்காங்க. தமிழகம் 33,000 கோடி, தெலுங்கானா 39,000 கோடி. அதுலேயும் பாருங்க, தெலுங்கானா விட தமிழகம் கம்மியாக தான் இருந்திருக்கு. இதே 2 மாநிலங்கள், தெலுங்கானா மற்றும் தமிழகம், இந்த 2 மாநிலங்கள் 2023 2024 இந்த காலகட்டங்களில் தமிழகம்ல பாருங்க 80,000 கோடியில தான் இருந்திருக்கு. வெறும் 80,000 கோடியில முக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனா தெலுங்கானா அவங்க 1 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகா, அங்க பாருங்க 4 லட்சம் கோடி. மகாராஷ்டிரா 1.83 லட்சம் கோடி. தமிழகத்தை காட்டிலும் மற்ற மாநிலங்கள் லட்சம் கோடியை தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஆனா தமிழகம் இன்னமும் 80,000 கோடியிலேயே முக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல இந்த தற்குறி கூட்டம், திமுகவுக்கு முட்டி தேய முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டம் என்ன சொல்லுது? இங்க இருக்கிறவங்க பேண்ட் போட, சட்டை போட, ஜட்டி போட, ஐடி ஊழியர்கள் சோறு திங்க திமுக தான் காரணம், திமுக போட்ட பிச்சை. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திமுகவின் மூத்த தலைவர் திரு RS பாரதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா, நீங்கெல்லாம் நீதிபதி ஆனது திமுக போட்ட பிச்சை, திராவிடம் போட்ட பிச்சைன்னு. அதே மாதிரிதான் இந்த தற்குறி ஊடகவாதியான திமுக போராட்ட வச்சு சீப்பு செந்திலும் இங்க சொல்லிட்டு இருக்கான். எம்புட்டு நேக்கா எமாம்பெரிய கருணாநிதி தனத்தை பண்ணுபுட்டு இவெல்லாம் எவ்வளவு தைரியமா பேசுறான் பாருங்க. அதுவும் பப்ளிக் டொமைன்ல பேசுறாங்க. பீகார்ல ஐடி கம்பெனி இல்ல, உத்தரப்பிரதேசம்ல ஐடி கம்பெனி இல்ல, மத்திய பிரதேசம்ல ஐடி கம்பெனி இல்ல, தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. இங்க இருக்கிற ஐடி ஊழியர்கள் சோறு திங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக தான்னு எப்படி கூச்சப்படாம பேசுறான் பாருங்க. இந்த உலகத்திலே நம்பர் 1 தற்குறிங்கன்னா அது இந்த திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய ஊடக கொத்தடிமைகள் தான், ஊடக பொறுக்கிகள் தான். கொஞ்சம் கூட ரிசர்ச்சே பண்ணாம கண்டமேனிக்கு கடிச்சு வைக்கிறானுங்க. ஐடி ஊழியர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவன் எப்படிலாம் பேசுறான் பாருங்களேன். இதாங்க இவனுங்க தராதரமே. இப்படிதான் இருப்பானுங்க. திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது, திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டக்கூடாது, திமுக செய்யக்கூடிய விஷயங்களை எதிர்த்து நாம கேள்விகள் கேட்கக்கூடாது. கேட்டோம்னா இது மாதிரி கடிச்சு வைப்பானுங்க. தற்குறி ஒழுங்கா படி தற்குறி. வாய் இருக்குன்னு கண்டமணிக்கு பேசக்கூடாது. திமுக மேல ஆல்ரெடி தமிழக மக்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்கு, பயங்கரமான அதிருப்தியில இருக்காங்க. இதுல எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி திமுக பரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் மாதிரி இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இத மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னவோ திமுகவை காலி பண்றதுக்கு திமுக கோஷ்டியில இந்த திமுக பரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் ஸ்பையா போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஹம்சா அண்டா மசாரி, அம்சா திமுக மசாரியா இந்த பரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் அங்க போயிருப்பானோன்னு டவுட் வருது. ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த சீப்பு செந்திலுடைய ஆடியோ லீக் ஆயிருந்தது. அந்த ஆடியோ கிடைச்சா போடுறேன். அந்த ஆடியோல குணசேகரன், ஜீவசகாப்தம் இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய திமுக அல்ல கைகளை குறித்து பேசியிருப்பான். பயங்கரமா கதறி இருப்பான். நான் திமுகவுக்கு எப்படிலாம் வேலை பார்த்துருக்கேன், திமுகவுக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கேன், திமுகவுக்கு ஆதரவாக நான் எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கேன், கோடியா செலவு பண்றாங்க, இந்த தேர்தலில் அவ்வளோ கோடிகளை செலவு பண்றாங்க, ஆனா எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கூட அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கதறி இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த காண்டில தான் திமுகவை கோத்து விடணும்னு வேணும்னு இப்படி இவன் பேசியிருக்கான் போல. டேய் அண்டா, நான் சொல்றது சரிதானே? கூச்சப்படாம சொல்றா, நான் சொல்றது சரிதானே? சத்தியமா சொல்றேங்க, வயிறெறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? டேய் அண்டா, இதுக்கெல்லாம் ஏன்டா சாப விடுற? நீ மனசுல நினைச்சதை அப்படியே சொல்லிட்டேனாடா.
திமுகவை அழிக்கிறதுக்கு வெளியிலிருந்தெல்லாம் யாரும் வர தேவையில்லைங்க. புதுசா யாரும் வரவே தேவையில்லை. இந்த தற்குறி மாதிரி திமுகவுக்குள்ளேயே 400, 500 தற்குறிங்க இருக்குதுங்க. அதுங்களே போதும். அதுங்களே திமுகவை ஒழிச்சு கட்டிவிடுங்க. திமுகவை அடிச்சு நாக் அவுட் பண்ணி குழி தோண்டி புதைச்சி 3வது நாள் பாலும் ஊத்திடுவானுங்க. உன் பெரிய முதலாளி என்னடானா கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம்னு கொடைக்கானல் போயிருக்காரு. உன் சின்ன முதலாளி நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவங்கள அங்கேயாச்சும் நிம்மதியா இருக்க விடுங்களேன்டா. அவங்க லோக்கல்ல இருக்கும்பொழுது தான் நிம்மதியை கெடுக்குறீங்க. அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வெளியில போயிருந்தா ஏன்டா இப்படிலாம் பேசி அவங்க தாலியா இருக்கிறீங்க? தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையில இவங்களையும் இழுத்து விட்டு ஏன்டா அவங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழகத்தில் இருக்கிற ஊடகவாதிகள் ஸ்டாலின் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்களால தப்பிக்க முடியலன்னு. பட் உண்மையாலேயே ஸ்டாலின் கிட்ட இவங்க மாட்டல, இவங்க கிட்ட தான் ஸ்டாலின் மாட்டிக்கிட்டாரு. அதான் உண்மை. ஸ்டாலின் தான் பாவம் மாட்டின் முழிக்கிறாரு.